லூக்கா 8:38 நாம் வாசிக்கிறோம். பிசாசுகள் நீங்கின மனுஷன் இயேசுவோடு கூட இருக்கும்படிக்கு உத்தரவு கேட்டான் என்று சொல்லி. இன்னைக்கு நிறைய மனிதர்களால இயேசுவோடு இருக்க விருப்பம் ஏன் வரமாட்டேங்குதுன்னா, பிசாசினுடைய ஆவிகள் அவருடைய உள்ளத்தை நிரப்பி இருக்கிறது, அவருடைய சிந்தனைகளை நிரப்பி இருக்கிறது, அவருடைய எண்ணங்களையும் அவருடைய சரீரத்தை நிரப்பி இருக்கிறபடினால இயேசுவோடு கூட இருக்க விருப்பம் வராம போகிறது. ஜெபிக்க விருப்பம் வர மாட்டேங்குது, வேதம் வாசிக்க, ஆண்டவரை தேட, ஆலயத்துக்கு போக, தேவ சமூகத்தில் உட்கார, கர்த்தருக்குரிய எந்த காரியத்தையும் செய்வதற்கு ஏன் இன்னைக்கு விருப்பம் வர மாட்டேங்குதுன்னா, பிசாசுகள் இன்னும் நீங்கல. ஒரு மனிதனுக்கு ஜெபிக்க ஆசை வந்துருச்சு, வேதம் வாசிக்கவோ, கர்த்தரை தேடவோ, ஆலயத்துக்கு போக, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க, தேவ சமூகத்தில் உட்கார அவங்களுக்கு ஆசை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பிசாசுகள் அவங்களை விட்டு நீங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஆகவே எந்த மனுஷனுக்கு இன்னும் பிசாசுகள் நீங்களையோ அந்த மனுஷனுக்கு தேவனோடு கூட இருக்க அவர்களுக்கு விரும்பாத ஒரு இருதயமாய் காணப்படும். அவர்களுக்கு அந்த விருப்பமே வராது. ஜெபிக்கணும்னு சொன்னா விருப்பம் வராது, வேதத்தை எடுத்தாலே விருப்பம் வராது, வேற ஏதாவது செய்யலாம் அப்படின்னு தோணும், வேற ஏதாவது மொபைல் பார்க்கலாம் அப்படின்னு தோணும். அப்போ இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, பிசாசு அந்த மனுஷனை பிடித்திருக்கிறது என்று அர்த்தம். ஆகவே நம்ம பிசாசு ஆடுறது மட்டும் தான் நம்ம பிசாசு நம்ம நினைக்கிறோம். இயேசுவோடு கூட இருக்க உனக்கு ஆசை வரலனாலே உள்ள பிசாசு இருக்குதுன்னு அர்த்தம். பைபிளை எடுக்கவே உனக்கு ஆசை வரலனாலே உள்ள பிசாசு இருக்குதுன்னு அர்த்தம். ஜெபிக்க உனக்கு ஆசை வரலனாலே உள்ள பிசாசு இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் தெளிவாய் சொல்கிறது, பிசாசுகள் நீங்கின மனுஷன் இயேசுவோடு கூட இருக்க உத்தரவு கேட்டான் என்று சொல்லி. ஆகவே